அரபிக்கடல்ல பயணித்துக் கொண்டிருந்த 2 கப்பல்கள்ல இருந்து கிட்டத்தட்ட $1 பில்லியன் மதிப்புள்ள போதைப்பொருள் கப்பல் பாகிஸ்தான் கடற்படையால கைப்பற்றப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் கடற்படை, சவுதி கடற்படை ஒருங்கிணைந்த கடற்படையின் நடவடிக்கையில தான் இந்த தொகை கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கையினுடைய முதல் சோதனை கடந்த 18ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதோட இந்த கைப்பற்றப்பட்ட போது 2 டோன்களுக்கும் அதிகமான போதைப்பொருள் இருந்ததாகவும் அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட $822 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் சொல்லப்படுது. அதோட 2 நாட்களுக்கு பிறகு பாகிஸ்தான் கடற்படை இன்னும் ஒரு கப்பலை கைப்பற்றியிருக்கு. இதன் போது 140 மில்லியனுக்கும் அதிகமான டாலர் மதிப்புள்ள 350 கிலோகிராம் ஐஸ் போதை பொருளும் அதே போல 1 மில்லியன் மதிப்புள்ள 50 கிலோகிராம் கொக்கைனும் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதன்படி அரேபிய கடல்ல இந்த 2 கப்பல்களிலும் இருந்து பாகிஸ்தான் கடற்படை கிட்டத்தட்ட $1 பில்லியன் மதிப்புள்ள போதைப் பொருட்களை கைப்பற்றியிருக்கு. இந்த சோதனை தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிக்கையை கூட்டு கடல்சார் படையினர் நேற்று ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கு.